ஹலோ ஆல். நமக்கு எஸ்ஏ எக்ஸாமில் கேலண்டர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். இஃப் டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் ஃப்ரைடே, வாட் வில் பி த தேர்ட் டே ஆஃப்டர் த டே ஆஃப்டர் டுமாரோ? அதாவது நேற்றைய நாளோட முந்தைய நாள் வந்து நமக்கு வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா, நாளைய நாளுடைய மறுநாள்லேருந்து மூணாவது நாள் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? அதாவது டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து தேர்ட் டே நமக்கு என்னவா இருந்திருக்கும்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? டே பிஃபோர் எஸ்டர்டே, நேற்றைய நாளோட முந்தைய நாள் வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்கிறாங்க. இப்போது இன்றைக்கி ஒரு டே இருந்திருக்கும் இல்லைங்க, டுடே. அடுத்தது எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. இந்த நாளுக்கு முந்தின நாள் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரைடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிளியராக இருக்கா? அப்போது நேற்று நமக்கு என்ன நாளாக இருந்திருக்கும்? சாட்டர்டேவாக இருந்திருக்கும். அப்போ இன்றைக்கி நமக்கு என்ன நாளாக இருந்திருக்கும்? சண்டேவாக இருந்திருக்குமா? இப்போது இதுவரை கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? நாளைய மறுநாளின் மூன்றாவது நாள் என்னதுன்னு கேட்குறாங்க. இப்போ நாளை அப்படின்னா டுமாரோன்னு சொல்லுவோமா? இப்போ நாளைங்கும்போது நமக்கு இது மண்டேவாக இருந்திருக்கும். இது கிளியராக இருக்கா? இப்போது நாளை வரையும் முடிச்சாச்சு. மறுநாள் அப்படின்னா இங்கே ஒரு டே இருந்திருக்கும்லங்க, அதுதான் நமக்கு டியூஸ்டேவாக இருந்திருக்கும். இது கிளியராக இருக்கா? நாளைய மறுநாளின் மூன்றாவது நாள் என்னன்னு அப்படின்னா இந்த டியூஸ்டேயில் இருந்து 3 டேஸ் ஆஃப்டர் நமக்கு கேட்குறாங்க. அப்போது டியூஸ்டே, இங்கே ஒரு டே 1 இருந்திருக்கும், தென் டே 2, டே 3. இந்த டே 3 தான் நமக்கு என்னென்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ இது டியூஸ்டே அப்படின்னா இது வந்து வெட்னஸ்டே, புதன்கிழமையாக இருந்திருக்குமா? இது வியாழனாக இருந்திருக்கும். அப்போ இது ஃப்ரைடே. வெள்ளியாக இருந்திருக்குமா? இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, வெள்ளிக்கிழமை. கிளியராக இருக்கா?